470க்கு பாருங்க சார், இப்போ செல் இனிஷியேட் ஆயிடுச்சு. 32,570 செல் இனிஷியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடுச்சு, செகண்ட் டார்கெட் போயிடுச்சு. இப்போ பாருங்க, பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமா இந்த இடத்துல தான் பார்க்கணும். எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்க வரும். என்ட்ரி ப்ரைஸு, அடுத்தது எஸ்எல் தான் உங்களுக்கு அடுத்த சேஞ்சிங்னு அர்த்தம். எஸ்எல்லுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுனாக்கா அடுத்த இண்டிகேட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு சிக்னல். பாருங்க, இப்போ சேஞ்ச் ஆகிற கண்டிஷன் பக்கம் போயிட்டு இருக்குது. செகண்டரி ரீச் ஆயிடுச்சு. பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் நான். ஏன்னா இது நடந்தது, இது அப்புறம் ரெக்கார்டிங் மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பை இனிஷியேட் ஆயிடுச்சு ஓப்பனிங்கில். ஃபர்ஸ்ட் டார்கெட் பக்கம் போயிடுச்சு. இருங்க இருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் போயிடுச்சு. இப்போ செல் இனிஷியேட் ஆயிடுச்சு. மார்க்கெட் கேண்டில் ஓப்பனிங்கில் உங்களுக்கு செல் இனிஷியேட் ஆகிடும். அதே ப்ரைஸ், எக்ஸாக்ட் ப்ரைஸ் தான் இனிஷியேட் ஆகுது. ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகிறனால உங்களுக்கு தெரியல. அது ஈவினிங், நேற்று ஈவினிங்கில் பாருங்கள், செகண்ட் டார்கெட் பக்கம் போயிடுச்சு நான் ஃபார்ம் பேரோல் டேட்டாவில். இது ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேனாக்கா, ஏற்கனவே ரெக்கார்டிங் பண்ணி வச்சனால உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ தேர்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மார்க்கெட் அடுத்து எங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த எஸ்எல்லுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், எஸ்எல்லுக்கு மேலே தான் இப்போ கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி கண்டிஷனில் போயிட்டுருக்குது. 92,981க்கு மேலே கட் ஆனாதான் உங்களுக்கு பை இனிஷியேட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, அந்த இடத்துல 981க்கு பக்கம் போயிடுச்சு. அதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும் கேண்டில். அப்போ தான் பாருங்க, இப்போ பக்கம் போச்சு. இருங்க பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக அந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்கில் டக்குனு உங்களுக்கு இனிஷியேட் ஆகும். அந்த எஸ்எல்லுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான். எஸ்எல்லுக்கு மேலே டச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கேண்டில் பை ஆகிடுச்சு. பை ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் டார்கெட் பக்கம் போயிட்டுருக்குது. ஏன்னா வந்து இது சிக்னல்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, பையான ரேட்லேயே செல் ஆயிருக்கு, செல்லான ரேட்லேயே பை ஆயிருக்கு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்னல் பிரகாரம் என்ட்ரி ப்ரைஸும் சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் சரி, செகண்ட் டார்கெட்டும் சரி, இதில் எந்த விதமான ரீபெயிண்டிங் டிஸப்பியர் ஆகாது. அப்படியே லைவாகவே உங்களுக்கு இதில் மார்க்கெட்டாக ரன் ஆகும். ஒன்ஸ் ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சுனாக்கா அது திரும்ப டிஸப்பியர் ஆகாது, ரேட்டும் மாறாது. என்றைக்கு நீங்கள் எடுத்து பேக் டெஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த ரேட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எந்த விதமான சேஞ்சஸ் வராது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் பையான ரேட்லேயே செல்லாக இருக்குது, செல்லான ரேட்லேயே பையாக இருக்கட்டா யூஸ் இருக்குது, பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடும். சில்வர் பொறுத்த வரைக்கும் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுங்கிறது கூட 9000 ருபீஸ் ஆகிடுது. 100 பாயிண்ட்னா கூட 3000 ரூபா, 200 பாயிண்ட்னாக்கா 6000 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு 3 என்ட்ரி கிடச்சா கூட உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் தான். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம டெய்லி லைவ் செஷனில் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில் எல்லாமே ரன் பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 4ஆம் தேதி மார்க்கெட் உங்களுக்கு லைவாக ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, பை இனிஷியேட் ஆனது. இப்போ திரும்ப மார்க்கெட் தேர்ட் டார்கெட் மேலேயே போயிட்டு இப்போ செல் இனிஷியேட் ஆகிருக்குது. பாருங்க, லைவாகவே பாருங்க. நம்ம செல் போட்டுட்டு முக்கியமாக வைக்க வேண்டியது டார்கெட்டு, அதுக்கு ஒன்றான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கனாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா சிக்னல் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதுவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி கவனித்து நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அடுத்த என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த என்ட்ரி ஆப்போசிட்டாக தான் கிடைக்கும். ஒரு பை சிக்னல் வச்சு அடுத்த செல் சிக்னல் தான். செல் சிக்னல் அடுத்து ஒரு பை சிக்னல் தான் உங்களுக்கு வரும். அடுத்து திரும்ப செல் சிக்னல் வராது. இப்போ ஆல்ரெடி செல்லிங்கில் இருக்கனால இப்போ திரும்ப அடுத்த சிக்னல் உங்களுக்கு பை வந்தால் தான் பை சிக்னலே வரும். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, செல் ஆனது. அவ்வளோதான், மார்க்கெட் கிட்டத்தட்ட க்ளோசிங் டைம் வந்துருச்சு.
அவ்வளோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் நேற்று நடந்த பர்ஃபார்மன்ஸ் சில்வரில்.